பெற்றெடுத்த தாய்க்கும் பெருமை சேர்த்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். அரசு பொதுத் தேர்வு எழுத காத்திருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் அன்பு வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொள்கிறேன். மாணவர்களுக்கான அறிவுரைகள் ஒரு சில குறிப்புகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகிறேன். இரவு நேரங்களில் சீக்கிரம் உறங்கி விடியற்காலம் எழுந்து படிப்பது அது சால சிறந்த ஒன்றாக இருக்கிறது. தூக்கம்தான் சிறந்த மருந்து. தூங்கும்போது நீங்கள் மனப்பாடம் செய்தவைகள் அத்துணையும் உங்கள் மனதிற்கு ஏற்றவாறு அவற்றை தக்க வைத்துக் கொள்ளும். தூக்கம் இல்லாவிட்டால் மனச்சோர்வு, மன அழுத்தம், தலைவலி, படபடப்பு வரும். எதிர்காலத்தில் ஞாபக மறதி, கோபம், எரிச்சல் போன்ற குணாதிசயங்கள் மற்றும் உடல் ரீதியான நோய்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளது. தேர்வுக்கு செல்லும் முன் கட்டாயம் காலை உணவு உண்ண வேண்டும். காலை உணவு உண்ணாவிட்டால் மறதி ஏற்பட்டு நிறைய எழுத முடியாது. உணவில் காய்கறிகள், கீரை வகைகள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது பழங்கள் சாப்பிட வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெயில் பொரித்த ஆரோக்கியம் இல்லாத எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிர்த்தல் மிகவும் நல்லது. தேர்வு நேரங்களில் இறைச்சி, நான்வெஜ் போன்றவற்றை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். டீ, காஃபி, குளிர்பானங்கள் போன்றவற்றை கூட தவிர்ப்பது மிகவும் நல்லது. தேர்வுக்கு முந்தைய நாள் அதிக நேரம் கண் விழித்து படிக்கக்கூடாது. சீக்கிரம் படித்து சீக்கிரம் எழ வேண்டும். பெற்றோர்களிடமும் நண்பர்களிடமும் எந்தவித வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. அது மன அழற்சியை கொண்டு வரும். யாரையும் ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படவோ வருத்தம் கொள்ளவோ கூடாது. அது தேர்வு நேரங்களில் தேவையில்லாத ஒன்று. ஒவ்வொரு தேர்விற்கும் உரிய பாட புத்தகங்கள், வழிகாட்டி ஏடுகள், கிராஃப், மேப், பேனா, பென்சில் போன்ற தேர்வுக்கு தேவையான அனைத்தையும் உனது அறையில் உனது பார்வையில் இருக்கும்படி வைத்துக்கொள்ள வேண்டும். எங்கோ வைத்துவிட்டு அவற்றை தேடுகிற பொழுது கோபம், மன அழுத்தம், மறதி போன்றவை ஏற்படும். தேர்வு அட்டவணையை எழுதி உனது அறையில் உன் பார்வைப்படும்படி ஒட்டி வைக்க வேண்டும். தேர்வு மையத்திற்கு செல்லும் முன் நுழைவுச்சீட்டு, அடையாள அட்டை, பென், பென்சில், ஸ்கேல் ஆகியவற்றை மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும். இறைவனை வழிபட்டு தேர்வுக்கூடம் செல்வதும் தேர்வு எழுதும் முன் இறைவனை வணங்குவதும் உனக்குள் தன்னம்பிக்கை கொண்டு வரும். காலணிகள், பெல்ட், ஸ்மார்ட் வாட்ச், தேர்வுக்கு தேவையில்லாத எந்த ஒன்றையும் தேர்வறைக்கு எடுத்து செல்ல வேண்டாம். கருப்பு அல்லது நீல நிற எழுதுகோல்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். தேர்வு எழுதுவதற்கு இவற்றை பயன்படுத்தினாலே போதுமானதாக கருதப்படுகிறது. தேர்வறையில் கொடுக்கப்படும் விடைத்தாளில் எழுதிய வேண்டியவற்றை தெளிவாக எழுத வேண்டும். வினாத்தாள், கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டவுடன் அதில் குறிப்பிற்காக எழுதுவதோ குறியீடுகள் இடுவதோ கூடாது. எக்காரணம் கொண்டும் படபடப்பு கூடாது. வெகு நிதானம் தேவை. வினா எண்களை கட்டாயம் எழுதிய பின்புதான் வினாவிற்கு விடையளிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடக்கூடாது. மால் பிராக்டிக்ஸ் என்று சொல்வார்கள். முதன்மை விடைத்தாளை மாற்றுவதோ, துண்டு காகிதங்களை கையில் வைத்திருப்பதோ, சக மாணவரை பார்த்து எழுதுவதோ நல்ல மாணவருக்கு அழகுமல்ல, அரசும் அதை அங்கீகாரம் செய்யாது. அப்படிப்பட்ட வெற்றியும் உங்களுக்கு தேவையில்லை. வினாத்தாள்கள் மிக எளிமையாக இருக்கும். பயமோ குழப்பமோ இல்லாமல் மகிழ்வுடன் தேர்வினை எதிர்கொள்ளுங்கள். இது உங்கள் ஒரு வருட உழைப்பிற்கான வெகுமதி என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஒரு தேர்வு முடிந்த பிறகு அதனை கொண்டாடவோ அதனை குறித்து கவலை கொள்ளவோ வேண்டாம். அது அதன் வேலையை பார்த்து கொள்ளும். நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்கள். டிவி, செல்போன் போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இவை இரண்டும் சமூக வலைதளங்களில் சிக்க வைத்து உன் நேரத்தை கொன்றுவிடும். ஆக்கத்திற்கான இந்த சாதனங்கள் அழிவில் கொண்டு செல்லவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இன்று தலைகுனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு என்பதை மனதில் கொண்டு படியுங்கள். முயற்சி கூட சில நேரங்களில் தோற்று போகலாம். நீங்கள் ஒருபோதும் தோற்றுவிடக்கூடாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. உங்களால் முடியாவிட்டால் வேறு யாரால் முடியும்? ஃபீனிக்ஸ் பறவை போல பறந்து கொண்டே இருங்கள், படித்து கொண்டே இருங்கள். நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும். நிச்சயமாக நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெறத்தான் போகிறீர்கள். உங்கள் அம்மா, அப்பா, பள்ளி நிர்வாகம் உங்கள் மீது நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைத்து மாணவ கண்மிகளுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் விடியும். அது உங்களால் மட்டும் முடியும். தேர்வில் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் உங்கள் கவிக்கோ வீரமுத்து டேனியல். நன்றி. வாழ்க தமிழ்.